சுண்டக்காவை பறிக்கிச்சு நல்லா கவனமாக சுண்டைக்காயில் இருக்குது சூக்ஷ்மம் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். சுண்டைக்காய் செடியில் இருக்குச்சே எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கொத்து கொத்தாக சுண்டைக்காய் காய்க்கும். அந்த காய்ச்சிருக்கிற சுண்டைக்காவை பார்க்கச்சே எனக்கு தோணுறது, எப்படி சுண்டைக்காய் கொத்து கொத்தாக இருக்கோ அந்த சுண்டைக்காய் அது சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற பலன்கள், அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிறது. காவை பறிச்சுன்னு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி சமையல் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். சுண்டைக்காய் செடியிலேருந்து பறிச்சுன்னு வந்த உடனே நல்லா ஊற போட்டு அலம்பி எடுத்துட்டேன். இப்போது அந்த சுண்டைக்காவை காம்புலாம் எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்ன ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது சுண்டைக்காவை க்ளீன் பண்ணலாம். கொஞ்சம் இந்த நகைலாம் கட் ஆகிடுறதால இந்த சுண்டைக்காய் க்ளீன் பண்ணச்ச நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டுருவேன். ஒரு சுண்டைக்காயாக கட் பண்ணோம். இந்த காம்பு இருக்கக்கூடாது. ஸோ காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்து போட்டுட்டோம். இது மாதிரி நல்லா இல்லாத எடுத்து வச்சுடுவேன். சுண்டைக்காயை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதை வழக்க பிரகாரம் இந்த சீட்ஸ்லாம் எங்கள் கார்டனில் போட்டுருவோம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வடி போடலாம்.